ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்மையாலுமே சொல்லப்போனால் கடந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகையை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, திருமண விஷயத்தில் தடைகள் ஏற்படுறது, டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறான வழியில் போயிட்டு அதன் மூலிமா அவமானங்கள், அவச்சொற்களை சந்திக்கிறது, வயது வந்த நபர்களுக்கு திருமணமாகாத ஒரு சில தடைகள் உருவாகிறது, திருமணம் பேசி நிச்சயிக்கப்படக்கூடிய நேர காலகட்டத்தில் திருமணம் ரத்தாகிறது. இது மாதிரியான பலவித கஷ்டங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. தண்டனைகளை அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னு தான் தெளிவாக சொல்லணும். கடந்த 1.5 வருட காலமாக ஏண்டா நாம் எல்லாமே நல்லது தானே செய்துட்ருக்கோம், ஆனால் நமக்கு எல்லாமே சாதகமற்ற நிகழ்வுகள் ஏற்படுதுன்ற மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளார இருக்கும். தெளிவாக சொல்ல வரேங்க, இது விதியின் விளையாட்டு. முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் தான் கழிக்கணும். அந்த கழிக்கக்கூடிய நேர காலகட்டங்களாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டம் உதயமாயிடுச்சு. ஆனால் அதுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுன்றதை தெளிவாக எடுத்துக்கங்க. இது நாள் வரலும் நாம் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம், எல்லாம் தோல்வியை நோக்கி போயிட்டுருக்கேன். எனக்குன்ற ஒரு நல்ல காலகட்டம் இருக்கா இல்லையான்னு எதிர்நோக்கி காத்திருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அதுவும் இந்த மாதம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்குன்றதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தை தான் பார்த்தோன்னாக்கா சித்திரை மாதமும் உதயமாகுதுங்க. எப்பொழுதுமே இந்த ஜோதிட விதிகளுக்கு சித்திரை மாதம் தான் எங்களுக்கு தமிழ் மாதத்தின் முதல் மாதங்கள். அப்போ சித்திரை மாத பிறப்பில் தான் கிரகங்களை மையப்படுத்தி பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம். அப்போ இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு பௌர்ணமி யோகத்தோட பங்குனி உத்திரத்தின் தொடக்கத்தோடு உங்களுக்கு உதயமாகுதுங்க. அது இந்த பங்குனி உத்திரம் உங்கள் ராசியிலேருந்து உதயமாகுது. ஏன்னா உத்திர நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் இந்த சந்திர பகவான் நிற்கிறார். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை நோக்கி வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் நின்று சூரியனை சந்திரன் பார்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுதுங்க. அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க போகுது. நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். தலைகளாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தடைகள் நிவர்த்தி அடைந்து ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள். முக்கியமாக கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாவித யோகங்களும் இருந்தாலும் நிரந்தரமான தொழில் யோகம் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ். இந்த தொழில் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செல்லா காசு. இப்போ பதவியும் பட்டங்களும் தான் ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அமைப்புகள். கடந்த 1.5 வருட காலமாக நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடையாது. அதன் மூலியம் பிரச்சனைகள் தான் அதிகரிச்சுன்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அது 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி என்றே சந்திரன் முழுமையான பௌர்ணமி யோகத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகளையும், சனி சூரியனை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்புகளும், பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும், திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள், முக்கியமாக சொல்ல போனாக்கா திருமண விஷயத்தில் பல்வேறுபட்ட குழப்பங்களாக நீங்கள் சந்தித்து அதில் டைவர்ஸ் கேஸ் லெவல் கொண்டு போயிருக்கணும். திருமணமான குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கணும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு அவச்சல் அவமானங்கள் சந்திச்சிருக்கணும். பெண்களால் அவச்சற்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுத்திருக்கும். அந்த காலகட்டங்கள் கடந்ததாகவே எடுத்துக்கங்க. இந்த மார்ச் 31ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துங்க. இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் இனிமேலுக்கு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றியாகும். எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அமைய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாயிடும். எனக்கு திருமணமே ஆகலை சார், திருமணத்துக்காக முயற்சி எடுத்து பார்த்துருக்கோம், தடைகளாக ஆகிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான திருமண அமைப்புகள் உதயமாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க. நல்ல திருமண அமைப்புகள் உதயமாக போகுது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பொறுத்தோன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இணைவு பெறுறது எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்னு சொல்லலாம். எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இதன் மேல் மீண்டு வந்துடுவீங்க. எதிராளிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. 7ஆம் இடத்துல சசயோகத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கனால
பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உண்டு. இன்னொரு 3 வருட காலத்துக்கு இந்த யோகம் இருக்குங்க. இந்த யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். அடுத்தது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் இந்த சூரிய பகவான் உச்சபலம் பெற போகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல. 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், என்றைக்கே உழைச்சிருப்பீங்க இந்த நேர காலகட்டத்தில் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். அதே போல் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியாக எனக்கு உடல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது, உடலில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே ஒரு மனசு சொல்லிகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்க போகுது. தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. பணமே இல்லை சார், எனக்கு வருமானமே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வருமானங்கள் பெறக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறனால குடும்ப அபிவிருத்திகள் பெறது மட்டும் இல்லாமல் பண தேவைகளும் பூர்த்தி அடையும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது. இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அந்த யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறதுக்கான யோகங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சுய தொழில் சம்மந்தமாக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு உங்களோட குடும்ப ஜோதிடர் இறங்கி ஒரு தடவை கேட்டு ஆலோசனை கேட்டுட்டு அதன் பின்னர் முயற்சி எடுத்துனா அந்த காரியங்கள் வெற்றியாகுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதம் அப்படின்றது 2 தமிழ் வருடம் இணைக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவதுன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசுவா வசு வருடமும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பராபவா வருடமும் இணைக்கக்கூடிய ஒரு வருடம். சரிங்களா? 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி விசுவாச வருடம், 18ஆம் தேதியிலிருந்து பரபவா வருடம். சரிங்களா? அப்போ இந்த 2 வருஷமும் இணையிற மாதம் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஒன்று. 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ராசியாதிபதி புதன் பகவான் இங்கே இப்போ எங்கே இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருக்கிறார், அவர் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். கிட்டத்தட்ட புதன் பகவான்றவர் ஒரு 1.5 மாத காலமாக ஒரு மாதமாக சுகுராவே வக்கரத்தில் இருந்தார் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் மன உளைச்சல் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், சம்பாதிக்க முடியாமல், சாதிக்க முடியாமல், ஒரு படி மேலே வர முடியாமல், கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்ததுன்னமோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இல்லைங்களா? ஆனால் அந்த புதன் பகவான் உங்கள் ராசியாதிபதி இப்போ வக்கரம் நிவரத்தை அடைஞ்சி அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுவும் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது 11ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு போகிறாரு. கலஸ்திரஸ்தானம்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு போகிறாரு. மாங்கல்ய ஸ்தானம்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பங்குனி மாதம், அதாவது அடுத்தது சித்திரை மாதம். அப்போ பங்குனி சித்திரை இதில் வந்து திருமணம், அதாவது வளகாப்பு, ஒரு விசேஷம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் வந்து பார்த்துட்டோன்னா இன்றைக்கி புதன் பகவான் போய் 11ஆம் தேதி மீன ராசியில் போய் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனால அது ஒரு பெருசாக ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு பாதிப்பும் இருக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைகாசி மாதம், ஒரு ஆனி மாதம், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கார்த்திகை மாதம், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் நினைக்கலாம், அதாவது அற்புதமான ஒரு இது முகூர்த்த மாதமான மாதமாச்சே,
நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் போய் புதன் பகவான் வேற நீச்சம் அடைஞ்சிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் இன்னைக்கு 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் 7ஆம் இடத்துக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. மாறி போய் கலஸ்தர ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய புதன் நீச்சம் அடைகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அவர் வந்து நீச்சம் அடைகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். மீன ராசியில் போய் 11ஆம் தேதி போய் நீச்சம் அடையும் போது 30ஆம் தேதி தான் அந்த நீச்சத்திலிருந்து வெளியில் வராரு. அவர் கரெக்டாக 30ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா மீனத்திலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ பயிற்சியாகும் போது இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து தான் புதன் பகவான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ புதன் பகவானுடைய ஒரு மாற்றம் இந்த மாதம் பெருசாக உங்களால் பார்க்க முடியாது. அப்போ புதன் பகவான் என்ன மாற்றங்கள் கொடுப்பாரு? படிப்புக்கு அதிபதி அவர் தான், ஞானக்காரகன், புத்திக்காரகன், யோசனைவாளி. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கதா செய்யும், படிப்பில் கொஞ்சம் தடைகளும் இருக்கதா செய்யும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது சுக்கிரன் இப்போ பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து மேச ராசியில். அப்போ இன்னைக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யுமா? 6, 8, 12 இந்த 3 இடமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அப்போ இந்த சுக்கிரன் வந்து எப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் தன்னோட சொந்த வீட்டுக்கே போறாரு, ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசியில அவர் ஆட்சியை உட்கார்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் சொந்த வீட்டில் போய் உட்காருவார், அதாவது ரிஷப ராசியில். அப்போ ரிஷப ராசியில் போய் அவர் உட்காரக்கூடிய ஒரு தருணம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அது உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு பார்த்தீங்களா, நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி நேரத்துலலாம் மாத்துறது தான் இந்த இடம் மாத்துறது, வீடு கட்டுறது, கபோர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, 2வது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, படிப்புக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, அடுத்த படிப்புக்கு இப்போ என்ன பண்ணலான்றப்ப யோசிக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்மளை தேடி வரும். சரிங்களா? அதனால் எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்லோவாக வேலை செஞ்சாலும் 19ஆம் தேதிக்கு மேலே தன் சொந்த வீட்டில் உட்காந்து அவர் கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 6ல் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தால் வேலை செய்யுமா? நானே சொல்லிட்டேன் 6, 8, 12 வேலை செய்யாது. அப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால, ஏன்னா சுக்கிரன் போய் செவ்வாய் போய் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவே தீராது. எப்படியாப்பட்டவங்களுக்கு பாருங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடும்ப குழப்பமாக இருக்குது, அதாவது கடன் பிரச்சனைனால மன உளைச்சல் பட்டு உட்காந்தவங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் கெட்டு போயிருப்பார். ஆனால் செவ்வாய் இப்போ கெட்டு போயிட்டார். ஆனால் 2ஆம் தேதிக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் போறாரு. 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு போறாரு. திருமண யோகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. 2வது 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த செவ்வாய் பகவான் நல்ல வேலை செய்வார். கல்யாணம் ஆகி குழப்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். பிரிஞ்சு வாழ்றவங்க எல்லாம் ஒன்னா சேரலாம். கருத்து வேறுபாடு உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கண்டிப்பாக தீரும். அதனால எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருந்து 7க்கு போறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. 2ஆம் தேதிக்கு மேலே போய் உட்காந்துட்டாருன்னா இந்த மாதம் முழுவதும் 30 தேதி வரைக்குமே அவர் வந்து 7ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால செவ்வாய் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன ஆறுதலாவது கொடுக்க போறாரு, இதில் மாற்றம் கிடையாது. அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு 10ல் இருக்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போகுமா? பதவி மட்டுமா பறி போகுமா? இல்லை, அந்தஸ்து, கௌரவம், பேரு, புகழும், காசு, பணம், செல்வாக்கு எல்லாமே பறி போகும். நிறைய பேருக்கு பாருங்க பணம் பறி போயிருக்கும், கௌரவம் பறி போயிருக்கும், அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக பறி போயிருக்கும், நம்பிக்கை நானே கெட்டு போயிருக்கும், தொழிலில் வந்து பங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, தொழிலில் குழப்பம் வந்திருக்கும், வேலை நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கலாம். மொத்தத்தில் தொழிலில் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த உடைய பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே தான் மாறுமானா கண்டிப்பாக மாறாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகுறாரு. அப்போ தான் குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ சுக்கிர ஒரு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஏப்ரல் மாதம் அடுத்தது மே மாதம், அப்போ ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், சங்கடமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம வண்டி இன்னும் ஸ்பீடாக போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்குதா,
சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்குதா, ஏன் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஜாதகம் திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் சில மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னதான் வேகத்தில் போனாலும் அதாவது 2 மாதம் போனால் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார், அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி 7ல் இருக்கிறார். சனி உங்களுக்கு கண்டக சனியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. சனி பார்வை வாங்கின ராசி கன்னி ராசி. ஏன்னா சனி 3, 7, 10 3 வீடு பார்ப்பாரு. ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. அப்போ சனி உங்கள் ராசி பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல யோகம்தான். ஆனால் கண்டக சனியை பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உதவி செய்ய போனால் கூட உபத்திரி வரும். சரிங்களா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் முடக்கம். அதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். இரும்பு இயந்திரம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னதான் செஞ்சாலும் மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யும். எப்போதான் நம்ம நிலைமை மாறும், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமளே கேள்வி கேட்டுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் பொறுங்க. குரு பகவான் முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரட்டும். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பண்ணுற நஷ்டம் எல்லாம் பின்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போடுற அறுவடை, அதாவது இன்னைக்கு நீங்கள் இப்போ போடுற விதை பின்னாடி அறுவடையாக உங்கள் கைக்கு சேரும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அடுத்தது சூரியன் இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கிறாரு. இந்த விசுவாவசு வருடத்தில் 7ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது பரபவா வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு வந்துடுவார். அதனால் எப்படி பார்த்தாலும் சூரியன் இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தது ஒரு 15 நாளைக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்வார். ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா? 8ஆம் இடமா நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் என்னென்னா விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. அதன் உருவமை குலமைக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் வரை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. இந்த கன்னி இருக்குதே, கன்னிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமும், இந்த கன்னிக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமும், இந்த கன்னிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமையும் உண்டு. ஏன்னா கன்னிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எப்படின்னா, கன்னினா என்ன? கன்னின்னா கருப்பொருள். அது மட்டும் இல்லைங்க, எதையுமே அறியாத பருவம். அது மட்டும் இல்லைங்க, பொறுமையாக இருக்கக்கூடிய பருவம். அது மட்டும் இல்லை, தாய்மேல் பற்றற்ற பாசம், அளவற்ற பாசம், எல்லையற்ற பாசம் எல்லாத்துக்குமே கன்னிக்கு உண்டு. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஆராய்ச்சி அறிவு கன்னிக்கு மிக மிக அதிகம். ஆராய்ச்சி அறிவு கன்னிக்கு மிக மிக அதிகம். எங்கே போனாலும் சரி,
கன்னி மட்டும் பாருங்க தனியாக தெரியும். அதுக்கு பேர் தான் கன்னி மூலை. மகாலட்சுமி முறை கன்னி மூலை கணபதின்னு ஏன் சொல்கிறோம்? எல்லா ஆலயங்களையும் பாருங்கள், முன்னோர்கள் செய்த ஆலயத்துலேருந்து இப்போ வரையும் பாருங்கள், அந்த கன்னி மூலையில் பாருங்கள் எப்படி இருக்குது. அதை தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 1/4/2026 ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். ஒரு சிறப்பான ஆண்டாக தான் மாறும். ஏன்னா 1/4/2026 ஏப்ரலில் கன்னிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்கு குருவே இப்போ 10ல் இருக்கார். 10ல் இருக்கார். அப்போ குரு 10ல் இருந்தால் பதவி போயிடும்னு நினைக்காதீங்க. பதவி போயிட்டு நல்ல பதவி தேடி வரும். பதவி போயிட்டு நல்ல பதவி தேடி வரும். அதுதான் குரு 10ல் குரு இருந்தால் பதவி தேடி வரும். பிரயாணங்கள், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளியிடங்கள், எல்லா பிரயோகங்களும் செய்யலாம். எல்லா பிரயாணமும் செய்யலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சனி நேராக பார்க்குறாரு. சனி ஒரு வருஷமாக பார்க்குறாரு, இப்போவும் பார்க்குறாரு. திருக்கணித்திலும் பார்க்குறாரு, வாக்கியத்திலும் பார்க்குறாரு. அப்போ சனியினுடைய தாக்கமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு புதன் அதிகாரி, கன்னிராசிக்கு புதன் அதிபதி. அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் வரை பார்க்குறாரு. கண்டிப்பாக சனியினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல தாக்கத்தை கொடுக்கும். 3, 7, 10, 11 சனியுடைய பார்வை 3, 7, 10, 11 நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான அறிகுறியை கொடுக்கக்கூடிய நேரம். ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் கொடுக்கக்கூடிய நேரம். ஒரு நல்ல மாற்றத்தை அறியக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம். எதை வச்சு? உங்கள் தசாபத்தியை வச்சு, உங்கள் தசாபத்தியை வைங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு தசாபத்தி வச்சுக்கோங்க. அந்த தசாபத்தி மட்டும் கவனமாக வச்சுக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு போகலாம், ஏஜென்சி எடுக்கலாம், கிரேப்ஸு சூப்பர் மார்க்கெட்டு கடை ஆரம்பிக்கலாம், இம்போர்ட் ஆரம்பிக்கலாம், எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம், ஏஜென்சி ஆரம்பிக்கலாம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஆரம்பிக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஆரம்பிக்கலாம், வெளிநாடு உள்நாடு எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட ராசி தான் கன்னிராசி. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/4 நிச்சயமாக உங்கள் தசாபத்தியை பற்றி பார்த்துக்கணும். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அறிவு ஜாஸ்தி. ஏற்கனவே இந்த 1/4 கன்னிராசியில் தான் வருது. அதனால் நல்ல தாக்கத்தை கொடுக்கறது. வாய் பேசுவீங்க, இல்லைன்னா வாய் பேசாமல் இருப்பீங்க. இப்போ ரிஷப லக்கணமாக இருந்தால் கன்னிராசினா வாய் பேச மாட்டீங்க. மிதுன லக்கணமாகி கன்னிராசினா வாய் 2ஆக போயிடும் சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தனமான மேற்கண்ட தொழில் தான். பேங்க் போகலாம், ஐஆர்எஸ் போகலாம், ஐபிஐ போகலாம், ஐஒய்பி போகலாம், எஸ்பிஐ போகலாம், எல்லா பேங்கிங் நிறுவனம் போகலாம், ஹெச்ஓடியும் போகலாம். எல்லா நிலையும் உயர்வதற்கான லாங்குவேஜ் உங்களுக்கு மஸ்ட். படிச்சுக்கிட்டே இருக்கணும் தோணும். இந்த கன்னிராசிக்கெல்லாம் பாருங்கள், படிக்கணும்னு தான் தோணும். மிதுனம் கன்னிக்கெல்லாம் படிக்கணும். தனுசு மீனம் அந்த 4 உபயராசியுமே படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும், அறிவு வேலை செய்யணும், இப்படியே தான் நினைப்போம். வேறு லைஃப்பை பற்றி நமக்கு வராது. லைஃப்பை பற்றி நமக்கு எதுவும் தோணாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சி அறிவு தான் அடிப்படைத்தன்மை உள்ளது. எனவே மேற்கண்ட தொழிலை மட்டும் செய்யுங்க, வெற்றி பெறுங்க என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் என்ன நட்சத்திரம்? உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் சிவபெருமான் நட்சத்திரம், ஹஸ்தம் பிள்ளையாருக்கும் உரியது, அம்பாளுக்கும் உரியது. ஹஸ்தம் சித்திரை, செவ்வாய். சித்திரை சொல்லவே வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரங்கள் ஒரு முறையாவது அந்த திருவாரூர் துர்கா, பட்டீஸ்வரர் துர்கா, திருவாரூர் துர்கா, பட்டீஸ்வரர் துர்கா, எல்லா வகையிலையும் துர்க்கைக்கு மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை சாதாரண நட்சத்திரம், முத்திரை பதிக்க வேண்டிய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க டாக்டர், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அரசியல் எல்லா வகையிலையும் செழிப்பாக போகக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த
குருவும் நல்லது செய்வார். இந்த குரு மட்டும் இல்லை, அடுத்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். தயவு செய்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சொர்க்கத்தையும் ஒரு வசந்த காலத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். வராகமூர்த்தி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வராகமூர்த்தி, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து வெற்றியை பெறுங்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல.